மர்மதேசம். ராசு, ஏலே ராசு, பாப்பா அழுவுதுல்ல, தொட்டில கொஞ்சம் ஆட்டி விடு கண்ணே. அம்மா மாவாட்டிட்டு இருக்கேன்ல. ஏலே பொசகட்ட மொசகுத்தி, இந்த மாதிரிடா ஆத்தா கத்துறா, அதுக்கு மேல அவிஞ்ச சிசு கத்துது, அதை பார்த்து தூளி ஆட்டி விடாம அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற முட்டா பாயில? ராசு, ஏலே ராசு, நான் கத்த, பாப்பா கத்த, அந்த கிழவி கத்த, எனக்கு என்ன வந்தது? அங்க என்னடா ராசா பண்ணிட்டு இருக்க? அத்தா, நான் வெளியே போய் விளையாட்டம்மா. இந்த நேரத்துல வானா கண்ணு. போ அத்தா, மிட்டாய் மண்ணி ஒல்லி கொச்சா டயர் ஓட்டி விளையாடுறாங்க தெரியுமா? அவங்க கடக்குறாங்க. நீ யாரு? நல்லா படிக்கணும், பெரிய உத்தியோகத்துக்கு போகணும். அவங்க அப்பன் பெரிய படிப்பாளி, இனிமே இவன் படிச்சு கிழிக்க போறான். இந்த மாதிரி இந்த கிழவி நாட்டா மேல வசந்த குடும்பம் இது ஞாபகத்தில் வச்சுக்க. ஏமா ஏமா அழக்கூடாது, அழக்கூடா அண்ணம்மா. ஏலாச கருப்பட்டி, என்னடா வாடா எல்லாரும் போனா? எங்க ஆத்தா வெய்யும். வாடனா வெள்ளி வெள்ளி, ஏண்டி அது அப்படி கத்துது? குழந்தைய அழாம பாத்துக்க முடியல? ஊர் கட்டவள. சரி, நீ அப்படி போ, நான் அப்படி வரேன். எங்கடா போற? நீயும் இல்ல சித்தப்பா. ஆமா, கிழவி தூங்கிடுச்ச? இல்ல. சரி சரி.
விளையாடலாமாடா? வேணாம்டா. புலி குதிக்க வந்திருக்க விளையாடலாமாடா? வேணாம்டா. போலீஸ் திருட விளையாட்டு விளையாடலாமாடா? நான் தான் போலீஸ். 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 சரி. அடுத்த தடவை நான் தான் போலீஸ். சரி, நீ போய் ஒளிஞ்சிக்கோ, நான் கண்ணை மூடுறேன். 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வந்துருவே. வர வா. டேய் மிட்டாய் மணி, டேய் மிட்டாய் மணி, வந்துரு வந்துரு. வேணா வந்துரு, வேணா வந்துரு, வந்துரு வந்துரு, வேணா. டேய் மிட்டாய் மணி வந்துரு, டேய் மிட்டாய் மணி வந்துடுறா, டேய் மிட்டாய் மணி சீக்கிரம் வந்துடுறா. டேய் மிட்டாய் மணி சீக்கிரம் வந்துடுறா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய் மிட்டாய் மணி சீக்கிரம் வந்துடுறா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பயந்தாங்கோலி. நான் ஒன்றும் பயந்தாங்கோலி இல்லடா. அப்ப ஏன்டா என்னை பார்த்து பயந்த கறி கட்ட? நான் ஒன்றும் பயந்தாங்கோலி இல்லடா. அப்புறம் படுறியா? என்னது? கருப்பு கோயில்ல போய் அங்க மணிலாம் கட்டி இருக்குமே, அந்த ஒரு மணி எடுத்துட்டு வரியா? பயந்தாங்கோலி 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 பயந்தாங்கோலி. சரிடா, ஆனா ஒண்ணு, நீ என்ன இனிமேல் கரை கட்ட சொல்லக்கூடாது. சரி, நீ வாடா. நீ போ, நான் பின்னாடி வரேன். வாடா, நீ போ, நான் வரேன். டேய் மிட்டாய் மணி விளையாடாத. டேய் மிட்டாய் மணி. கருப்பா கருப்பா. கண்டதண்ணி குடிக்காத வெண்டல பசு மாடி வீட்டுக்கார வாங்கும் மச்சமுள்ள பசு யாரு வாங்கினாலும் தாங்கிடும் பசு. உன் விடுகதைக்கு விட செருப்பு
சரியா வீரபாகு? அடங்கொப்ப மவளை சரியா சொல்லிப்புட்டிய. மடக்காத வாய், மடைக்கு விரிக்காத வாய், யாரும் படுக்காத வாய், தரையில கிடக்காத வாய், காலையில புதுப்பாய், ராவுல ஓட்டப்பாய். அது என்ன வீரபாகு, தினமும் இந்த விடுகதை பாடிக்கிட்டு வரிய, இந்த விடுகதைக்கு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை சினிமா பாட்டு இருக்கு, அதுல ஒண்ணு எடுத்து விட. அடங்கொப்ப மவனே, அத பாடுனா பிரசிடென்ட் ஐயா பின்னி போடுவாருல்ல. ஏன் அத்தா எல்லா விடுகதைக்கு விடைய சொல்றையே, இப்போ ஒரு விடுகதை போடுறேன், சொல்லு. அதுக்கு விடைய சொல்ல பாப்போம். உண்மைக்கு பிரதானம் மைதுனத்தின் விதானம், நீதானமாய் யோசிக்க விடையோ ரெண்டு, சுதானமாய் சேர்த்தால் உண்டு விருந்து. அது என்ன? அது இந்த பேக்கலவி சொன்னதாச்சே, அந்த விடுகதைக்கு தான் அந்த ஊருக்கே விட தெரியாதுல்ல. தெரியாதுல்ல, நான் ஏதோ காவ காக்கையில பாட்டு பாடிட்டு போறேன், கூப்பிட்டு லொல்லு பண்றியா ஆத்தா? ஆமா, இவன் தான் அந்த ஊரே காவ காக்கான். வேலையை பார்த்துட்டு போல. என்ன யாரு காக்குற? போல முட்டா பையில இந்த தோட்டக்கார மங்கலம் கருப்பணசாமி சாமிராஜ்யலே எந்த திருட வந்துருவான் போல ஜாலியை பார்த்துக்கிட்டு. அது சரி. காடெல்லாம் சுத்திடும் கண்டல பசு, கண்டல நீ குடிக்காத வெண்டல பசு, மாடி வீட்டுக்கார வாங்கும் மச்சமுள்ள பசு, யாரு வாங்கினாலும் தாங்கிடும் பசு, காடெல்லாம் சுத்திடும் கண்டல பசு, கண்டத நீ குடிக்காத வெண்டல பசு, மாடி வீட்டுக்கார. என்னடே பாரா உஷார் போடுறீங்களோ? ஆமாங்கய்யா. சாப்பிட்டியாடா? ஏதோ ஆச்சையா. என்னத்த ஆச்சு? நடையில மிடுக்க இல்லையாடா? சரி வீட்டு பக்கமா வா, வெள்ளிய சோறு போட சொல்றேன், தின்னுட்டு ஒரு கை ஆடு புலி ஆட்டம் ஆடிட்டு போ. ஆவுட்டியா? ஏண்டா ஊருக்கு போன பூஜாரி திரும்பி வந்துட்டாரா? இன்னும் இல்லைங்கய்யா. லட்சுமி, இந்தாமா நீ கேட்ட பாவாடை துணி வாங்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்கா பாரு. வீரபாகு, பஞ்சாயத்து ஆபீஸுக்கு வெள்ளாட்சி முடிச்சிட்டாங்களா? ஐயா தான் பிரசிடென்ட், என்ன போய். வெள்ளி என்னங்க? இவனுக்கு சோறு போடு. ஏண்டா உன் பையன் நாச்சிமுத்த எங்க? இங்கதான் எங்கேயா தெரிஞ்சிட்டு இருப்பான், வேலை வெட்டி இல்லாத வெறும் பைய. வீரபாகு, இது நம்ம கருப்பு கோயில் மணி சத்த மாதிரி இல்ல? அதேதாங்க ஐயா. எவன்ல இந்த நேரங்கட்ட நேரத்துல மணி அடிக்கிறது? அந்த மணியை அடிக்க கூடாது, அடிச்சா நம்ம ஊருக்கு கெடுதல்னு சொல்லுவாங்களே. ஆமாங்க ஐயா, அதோட தனியால அதை அடிக்க முடியாதே. இருங்க கவனிக்கலாம். வீரபாகு, என்ன நிலமரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்க? அது யாரு எவன்னு போய் பாத்துட்டு பாப்போம். ஐயா நானு
சொல்றேன் இல்ல போவியா? போறையா துணைக்கு யாராச்சும். நீயே ஊரு காவல்கார, நீயே பயந்தா எப்படி? காத்தாயி கிளவி கருப்பை பத்தி தெரிஞ்சுமா இப்படி பேசுற? என்ன உங்களுக்கு இப்ப துணைக்கு ஆள் வேணும் அவ்வளவுதானே? நான் வரேன். இந்த நேரத்துல யார் தூக்கத்தை அடைச்சுன்னு பார்த்து வந்துருவோம். சண்முகம் கொஞ்ச நேரம் சும்மா இல்லை, நீ வேற. வேணாம்ப்பா, காலையில போய் பாத்துக்கலாமா? ஆமா ஆன முடியாது. எனக்கு என்னவோ இந்த ராத்திரில கோயிலுக்கு போறது நல்லதா தெரியல. யாரா இருக்கு இது வாத்தியாரே? என்ன கேக்குறீங்க? நான் பயலுக்கு பிரைவேட் நடத்திக்கிட்டு இருந்தேன், திடீர்னு கோயில் மணி சத்தம் கேட்டுச்சு. நான் இந்த ஊருக்கு வந்து 15 வருஷத்துல இப்பதான் மணி சத்தத்தையே கேட்கறேன். ஊரே கூடி வந்து என்ன ஏதுன்னு புரியாம நிக்கிறாங்க. சரி வாங்க ஆற முடியாத பாப்பா, நீங்க கூட்டி வந்தேன். அப்பா நான் வேணா வீரபாபு கூட போய் பார்த்துட்டு வந்துட்டாப்பா. வேணா ராசு, நீ போ வேணாம். இந்த நேரத்துல அந்த கருப்பு கோயில் பக்கம் போறது அவ்வளவு நல்லது இல்ல கண்ணு. என்ன பேசுற நீ? எவனோ ஒரு கிறுக்கு பையன் அடிக்க முடியாத மணி அடிச்சு ஊரே எழுப்பி லொள்ளு பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல வந்து அவன் போக மாட்டான், இவன் போக மாட்டான். ராஜேந்திரா, அந்த கொம்பு தாங்கில இருக்கிற துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வாடா. நாமெல்லாம் ஆம்பளைங்க தானே, வாங்கடா போ. வழியில கூச்சு போட்டு அண்டாம இருக்கிறதுக்கு தீப்பந்தங்களை ஏற்பாடு பண்ணுங்க. நடங்க, வாங்க வாங்க. இப்ப பார்த்தா ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க அத்தனை பேரும் திரண்டு வந்திருக்காங்க. ஐயோ, கருப்பு விஷயம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஐயா கருப்பு, நீதாயா காப்பாத்தணும். நீ வேற பதட்டப்படாத, போனா என்னன்னு தெரியுது. அதேரியா, என்ன இது திடீர்னு மனுஷத்து நின்னு போச்சு? ஐயா கருப்பு, யாரையாது என்னையாவது விளையாட்டு. யாரா இருந்தாலும் சரி, ஒரு கை பாத்துருவோம் வாங்க. எல்லாரும் ஒட்டு மொத்தமா போயிருக்காங்க. என்ன ஆச்சா ஏது ஆச்சுன்னு தெரியலையே. தனியா போயிருந்தா கூட கவலைப்படலாம், எல்லாரும் சேர்ந்து தானே போயிருக்காங்க. எதுக்காத்தா கவலை பண்ணோம்? கருப்பசாமியை நினைச்சாலே பயமாத்தாமா இருக்கு. ஒருவேளை சாமி கோவம் வந்து அதுவே மணி அடிச்சுச்சா என்னமோ தெரியலையே காத்தாய். எங்க குடும்ப விஷயம் தான் உனக்கு நல்லா தெரியுமே, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாதா, எல்லாம் கருப்பை காப்பாத்துவான்.